திருச்செந்தூர் முருகன் கோயில் யானையான தெய்வானை மிதித்து யானை பாகன் உட்பட 2 உயிரிழந்த சம்பவம் பக்தர்களை பதற வைத்திருக்கிறது. என்ன ஆனது தெய்வானைக்கு? எதனால் இந்த விபரீதம்? விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். தான் வளர்த்து வந்த யானை மிதித்தே பாகன் உயிரிழந்த கோரம்தான் இது. அதுவும் ஆசையாக தன் பிள்ளை போல பாவித்து வளர்த்து வந்த கோயில் யானை. முருகனின் அறுபடை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலின் தெய்வானை மிதித்து பாகன் உதயகுமார் மற்றும் அவரின் உதவியாளரான சிசுபாலன் பரிதாபமாக உயிரிழந்திருக்கின்றனர். தெய்வானையை உதயகுமார் மட்டுமின்றி தலைமை பாகன் ராதாகிருஷ்ணன், செந்தில் என தினமும் மாறி மாறி பராமரித்து வளர்த்து வந்திருக்கின்றனர். இந்நிலையில் கோயில் யானை கட்டும் அறையில் மதிய நேரங்களில் தெய்வானை நிறுத்தி வைக்கப்படுவது வழக்கம். அப்போது துணை பாகனான உதயகுமாரும் அவரது உறவினர் சிசுபாலனும் யானையை கட்டும் அறையில் இருந்தபோதுதான் இந்த விபரீதம். இதில் சிசுபாலனும் யானை பாகன் என சொல்லப்படுகிறது. இந்நிலையில் திடீரென சிசுபாலனிடம் முரட்டுத்தனமாக நடந்து கொண்ட தெய்வானை அவரை தள்ளிவிட்டு கால் இடறி மிதித்திருக்கிறது. இதை கண்டு அதிர்ச்சியடைந்த உதயகுமார் வேகமாக சென்று தெய்வானையை அதட்டி ஆசுவாசப்படுத்த முயன்றதில் தெய்வானையின் கோபம் அவர் மீதும் திரும்பியதில்தான் மனதை ரணமாக்கியது இந்த மரணங்கள். எனக்கு 55 வயசாச்சு. இந்த யானை கிட்டத்தட்ட ஒரு 8-9 வருஷம் இருக்கும். முதல்ல ஒரு ஆண் யானை பெண் யானை 2 யானை வந்துச்சு. குமரன் தெய்வானை. குமரன் யானை இடையில சோகம் இல்லாமல் காலில் புண்ணு இறந்து போச்சு. இந்த யானை ரொம்ப அமைதியான யானை. இன்னைக்கு என்ன கெட்ட நேரமோ அவங்களுக்கு நடந்திருக்கு. அதாவது உதயம் அந்த யானையை புல்ல மாதிரி வச்சுருப்பாப்புல. என் பேரனே காலுக்கு முன்னாடி விட்டு நான் ஃபோட்டோ எடுத்திருக்கேன். என்கிட்ட இருக்குது ஃபோட்டோ. அப்புறம் சாமி தண்ணி சுற்றி வரும்போது எல்லாரையும் அன்போடு அது தலையில் ஆசீர்வாதம் பண்ணும். துட்டு கொடுக்காமலே ஆசீர்வாதம் பண்ணும். துட்டு கொடுக்கலாட்டா கூட ஒன்றும் செய்யாது. அப்படி நல்ல யானை. மேலே வச்சு கூட என் பேரனை எடுத்திருக்கேன். அந்த யானை யாரையுமே இதனால ஒன்றும் செய்யலை. ஆனால் யானைப்பாக இறந்துருக்குது இன்றைக்கி திருச்செந்தூரில் எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சி. இந்த கோர சம்பவத்தில் யானை கட்டும் அறைக்குள் உதயகுமாரின் உறவினர் சிசுபாலன் தெய்வானைக்கு பழம் கொடுக்க வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் இருவரின் இந்த மரணம் கோயிலுக்கு வந்த பக்தர்களையும் அவர்களது உறவினர்களையும் பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி கதிகலங்க செய்திருக்கிறது. தகவல் அறிந்து விரைந்த தலைமை பாகன் ராதாகிருஷ்ணன் மற்றும் துணை பாகன் செந்தில் ஆகியோர் தெய்வானையை ஆசுவாசப்படுத்தி அறைக்குள் கட்டி வைத்த நிலையில் அறையை சுற்றி மக்கள் செல்வதற்கு தடை விதித்திருக்கின்றனர். தொடர்ந்து சம்பவம் குறித்தான விசாரணையை மாவட்ட வன அலுவலர் ரேவதி ரமணன், திருச்செந்தூர் வட்டாட்சியர் பாலசுந்தரம் உள்ளிட்ட அதிகாரிகள் முடுக்கிவிட்டிருக்கும் நிலையில் மருத்துவ குழுவினரும் தெய்வானையை பரிசோதித்து விசாரிக்க உள்ளனர். இதனிடையே திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமியின் கோயில் சிறிது நேரம் அடைக்கப்பட்டு சாந்தி பூஜை மற்றும் பரிகார பூஜைகள் நடத்தி 45 நிமிடங்களுக்கு பிறகு நடை திறக்கப்பட்டிருக்கும் நிலையில் இந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. திருச்செந்தூர் கோவில் யானை தாக்கி 2 பேர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக காவல்துறை மற்றும் வருவாய்த்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். முதற்கட்ட விசாரணையில் பாகன் மற்றும் அவரது உறவினர் யானையின் அறைக்குள் ஒரு சில நிமிடங்கள் மட்டுமே இருந்ததாக கூறப்படுகிறது. அவர்களுடன் நன்றாக பழகிக் கொண்டிருந்த யானை திடீரென ஒருவரை தும்பிக்கையால் தூக்கி வீசியும் மற்றொருவரை காலால் மிதித்தும் தாக்கியதாக கூறப்படுகிறது. திருச்செந்தூர் கோயில் யானை தெய்வானை இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது. தனது பாகன் உயிரிழந்ததால் யானை தெய்வானை எந்த உணவும் எடுத்துக்கொள்ளாமல் இருந்தது.
இதையடுத்து யானையின் தலைமை பாகன் ராதாகிருஷ்ணன் யானைக்கு உணவு வழங்கினார். முதலில் முரண்டு பிடித்த யானை பிறகு சாப்பிட்டது. யானையின் அறையில் இரத்த வாடை வராமல் இருக்க அறை முழுவதும் எலுமிச்சை சாறு தெளிக்கப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் தெய்வானை யானையை திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடியைச் சேர்ந்த வனத்துறை கால்நடை மருத்துவர்கள் கண்காணித்து வருகின்றனர். மேலும் யானையை பார்த்துக் கொள்ள நெல்லை, நெல்லையப்பர் கோயில் மற்றும் ஆழ்வார் திருநகரிலிருந்து யானை பாகன்கள் வரவழைக்கப்பட்டுள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.